ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் எஸ்என்டி ஃபேமிலி விலாக். நேற்றுக்கான வீடியோ தான் இது. காலையில் எழுந்திரிச்சு டீ போட்டு குடிச்சிட்டு கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அரிசி ஊற வச்சுருந்தேன். அரிசி ஊற வச்சுட்டு நான் வந்து உளுந்து எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் தான் ஊற வைப்பேன். என்ன காரணம் அப்படின்னா நமக்கு நல்லாவே அதாவது சொல்லுவாங்க பொங்கி வரும் மாவு அரைக்கும் போது. ரெண்டாவது அந்த தண்ணியவே நம்ம ஊற்றி அரைச்சோம் அப்படின்னா மோட்ரு வந்து சீக்கிரமாக ஹீட் ஆகாது. அப்படிங்கிறதுனால நான் அந்த தண்ணியை தான் யூஸ் பண்ணிக்குவேன். நம்ம வந்து மதிய லஞ்சை வந்து காலையிலேயே முடிச்சாச்சுங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு எனக்கு வேலை இருக்குது. அதனால நான் காலையிலே வந்து அந்த வேலையை முடிச்சிட்டேன். காலைல என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் துணிமணியெல்லாம் ஊற வைக்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் ஊற வச்சுட்டு சாப்பாடை செஞ்சு வச்சுட்டு நான் காலையிலே வந்து கிளம்பி வேலைக்கு போயிட்டேன். வேலை ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க. நேற்று பொது வேலை, அதாவது 100 நாள் வேலையிலேயே பொது வேலை அப்படிங்கிறனால ஏரியாக்குள்ளேயே செஞ்சுட்டு இருந்தோம். என்னென்ன சாப்பாடு செஞ்சோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். அதுக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நான் ரசம் வச்சு முட்டைக்கோஸ் பொரிச்சிட்டேன். அந்த கேப்பில் நம்ம சாப்பாடையும் வடிச்சாச்சு. காலையிலேயே பண்ணது தான். காலையில என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணிமணியை ஊற வச்சாச்சுங்க. தண்ணி வந்துச்சு, துணிமணியை ஊற வச்சாச்சு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பெரிக்காய் வந்து பறிக்குது. அதாவது பெரிய எலியாக இருக்கும். அது வந்து பறித்து பறித்து ஓட்டையாக்கி வச்சிருது. எவ்வளோ மண் எவ்வளோ கல் போட்டாலும் அப்படியே வெளியில் தள்ளிடுதுங்க. என்னோட பயம்லாம் ஒன்றே ஒன்று தான். மிளகாய் செடியை வந்து சாப்பிடாது, அது வேற விஷயம். பட் ஆனால் கத்திரிக்காய் வந்து இருக்குது. கத்திரிக்காய் முளைச்சி காய் தொங்கும்போது பறித்து தின்ட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற கவலை ஒன்று. ரெண்டாவது எந்த செடியாக இருந்தாலும் அது கட் பண்ணி விட்டுரும். அது ஒரு கவலை ஒன்று எனக்கு. மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் நான் மண்ணை தள்ளி அதை மறைச்சி வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. பாப்பா 8:30 மணி ஆகியும் தூங்கிட்டே இருந்தாங்க. எழுந்திரு பாப்பா, எனக்கு வேலை இருக்குது, நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பாப்பாவை எழுப்பி விட்டுட்டாங்க. நான் நேற்று வச்ச தொக்கு கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதாவது முந்தைய நாள் நைட்டு வச்சுருந்த தொக்கு கொஞ்சம் இருந்துச்சு. அந்த தொக்கில் பாப்பாவுக்கு சாப்பாடு கொஞ்சம் கிளறி கொடுத்துட்டேன். கிளறின சாப்பாடு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால எதையுமே வேஸ்ட் ஆக்காமல் கிளறி கொடுத்தாச்சு. என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒயிட் ரைஸ் தாங்க செஞ்சுருந்தோம். ஒயிட் ரைஸ் செஞ்சுட்டு முன்னாடி சொன்ன மாதிரி ரசம் வச்சு முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணியாச்சுங்க. ரசம் வச்சு முட்டைக்கோஸ் பொரியல் என்னமோ பண்ணியாச்சு. ஆனால் இது மதியத்துக்கு தானே, அதனால தேங்காய் போடாமல் வெறுமையாக தான் வந்து முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணியிருந்தேன். சாப்பாடு வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்துருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தக்காளி ரொம்ப சூப்பராக பழுத்த தக்காளி, அதனால வந்து இருந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, காலையிலேயே பாப்பாவுக்கு தனியாக எதுவும் செஞ்சு கொடுக்கல. அதனால அதே சாப்பாடு தான், கொஞ்சோண்டு சாப்பாடு, கலர்ன சாப்பாடு, ரசம் இதெல்லாம் வச்சு முட்டைக்கோஸ் பொரியலும் வச்சு பாப்பாவுக்கு லைட்டாக சாப்பாடு காலையிலேயே கொடுத்துட்டேன். நம்ம பக்கத்தில் வேலை பார்க்கறதுனால அப்பப்போ வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பாப்பாவுக்கு மட்டும்தான் சாப்பாடு கொடுத்துருந்தேன். கலர்ன சாப்பாடு எப்படி வேணாலும் ட்ரை பண்ணலாங்க. அதனால நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு சொல்லுங்கள். நானும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறேன். இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்படி தான் நாங்கள் லஞ்சை வந்து மதியம் வந்து முடித்தோம். இந்த வேலையை முடித்து பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு காலைல 100 நாள் வேலைக்கு போயிட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, 100 நாள் வேலையில் உட்காந்தானே இருக்கீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு. மோஸ்ட்லி ஒரு 10 மணிக்கே ஆரம்பித்தாலும் சரி, 9:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். 9:30 to 12:30 வரைக்கும் நாங்கள் வேலை பார்ப்போங்க. எங்கள் ஏரியாவில் நாங்கள் வேலை வாங்குவோம், வேலை பார்ப்போம். இவ்வளோ க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மாவு ஊற வச்சுட்டு போயிருந்தேன் இல்லையா அரிசி, வந்ததுமே மாவை தாங்க ஃபஸ்ட்டு ஆட்டினேன். வீட்டுக்கு வர 3 மணி ஆகிடுச்சு. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஃப்ரிட்ஜு தண்ணி ஊற்றி தான் வந்து அரைப்பேன்னு. அது பாருங்கள், அந்த ஃப்ரிட்ஜு தண்ணி ஊற்றிருவோம். ரொம்ப கூலாக இருந்துச்சு. மிஷின் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஹீட் ஆகாது. அதனால நான் எப்போவுமே அந்த ஃப்ரிட்ஜில் தான் ஊற வைப்பேன். ரெண்டாவது அதே தண்ணியை வச்சு தான் நான் அரைச்சி மெயின்டைன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நம்ம மாவையும் அரைச்சி நீட்டாக அள்ளி கரைச்சி வச்சாச்சு. நான் அரைச்சி அள்ளினதுக்கப்புறம் இவ்வளோ தேடிச்சு, நான் இவ்வளோக்கு இவ்வளோ தான் போடுவேன் அப்படின்னு மெஷர்மெண்ட்லாம் நான் இப்போ சொல்லலை. இதை முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சு. துணிமணிலாம் ஊற வச்சுருந்தெல்லாம் துவைச்சி எல்லா துணிமணியும் துவைச்சி வச்சு குளித்து முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. வரும்போது மணி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6:30க்குள்ளே அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ரொம்பவும் இருட்டாகலை. ஒரு வழியாக இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம லஞ்சு முடித்தோம் இல்லையா, அந்த சாப்பாடு வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அதையே வந்து வெங்காயம் தக்காளி போட்டு கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு அப்படியே கிளறின சாப்பாடு மாதிரி மறுபடியும் வந்து அப்படியே பண்ணியாச்சுங்க. அதாவது பழைய சாப்பாடு வந்து கிளறுவோம்ல அது மாதிரி. இன்றைக்கி நம்ம வீடியோ இப்படி தான் போச்சு. லைக் பண்ணுங்கள்.